தங்கக்கட்டியை அள்ளிவர ஆசை ஆசையாக சென்றவரை அடித்து உடம்பெல்லாம் கட்டி கட்டியாக கொடுத்து அனுப்பிய கொள்ளை கும்பல்தான் இது. ஆன்லைனில் வலை விரித்து தனிமையில் வரவைத்து கொள்ளையடிக்கும் கொடூர கும்பலின் பின்னணியை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் சென்னையைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் என்பவர் சில நாட்களுக்கு முன் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். தங்கக்கட்டி இருப்பதாக சொல்லி காட்டுப்பகுதிக்கு வரவைத்து 7 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து விட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில் வாகன சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை சுற்றி வளைத்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது காருக்குள் கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்கள் இருப்பதை பார்த்த போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போதுதான் தமிழகம் முழுக்க நூதன முறையில் வழிப்பறி செய்து வந்த கும்பல் இதுதான் என்று தெரிய வந்திருக்கிறது. அதோடு முகமது இப்ராஹிமிடம் கைவரிசை காட்டியதும் இவர்கள்தான் என்பதும் உறுதியாகி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னதாக முகமது இப்ராஹிம் ஆன்லைனில் வந்த ஒரு விளம்பரத்தை பார்த்திருக்கிறார். அதில் தங்க கட்டிகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாக குறிப்பிடப்பட்டிருந்ததை அடுத்து அதில் கொடுக்கப்பட்டிருந்த போன் நம்பரை கான்டாக்ட் செய்து பேசியிருக்கிறார். எதிர்முனையில் பேசிய நபர் அத்தனையும் ஒரிஜினல் கோல்டு, கஸ்டம்ஸில் சிக்கியது, அதனால்தான் குறைந்த விலைக்கு விற்பனை செய்கிறோம், நம்பிக்கை இல்லை என்றால் சொல்லும் இடத்திற்கு வந்து பொருளை பார்த்துவிட்டு பின் பணம் கொடுத்தால் போதும் என கூறியிருக்கிறார்கள். தேன் வடிய வடிய பேசிய அந்த கும்பலின் பேச்சில் மயங்கிய இப்ராஹிம் சம்பவத்தன்று 7,69,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தங்க வேட்டைக்கு கிளம்பியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்துள்ள காட்டுப்பகுதிக்கு இப்ராஹிமை வரவைத்த அந்த கும்பல் அவரை மடக்கி பிடித்து நிர்வாணமாக்கி அடித்து துவைத்திருக்கிறது. அவரிடமிருந்த பணத்தை பறித்து கொண்டதோடு செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் என அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு தப்பிச் சென்றிருக்கிறது. போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த மோசடியை சங்கரன் கோவில் தாலுகாவைச் சேர்ந்த ஜான் கென்னடி, ஊத்தங்கரை தாலுகாவைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் உட்பட 9 பேர் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதே கும்பல் கடந்த 3 நாட்களுக்கு முன் இதே பாணியில் திண்டிவனம் அருகே சென்னையைச் சேர்ந்த ஒருவரை தங்கம் கொடுப்பதாக வரவைத்து வழிப்பறி செய்திருப்பதையும் விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க இதே பாணியில் பல இடங்களில் கொள்ளையடித்து வரும் இந்த கூட்டத்தில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர் விசாரணை நடந்து வருகிறது. கூடிய விரைவில் அவர்கள் அனைவரையும் கைது செய்துவிடும் முனைப்பில் காவல்துறை தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது.